இந்த டாபிக் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் நம்ம சிலபஸ் 12th இருக்க பேசிக்ஸ் தான் மேக்ஸிமம் வரும். ஒரு சில கான்செப்ட் மட்டும் கொஞ்சம் இன்டெப்த்தாக இருக்கும். மிச்சம் எல்லாமே 12th பேசிக் தான். அதே மாதிரி இதில் இருக்கிற கெமிக்கல் கைனடிக்ஸுமே அப்படி தான். யூனிட் 5 2 டாபிக் இருக்கு, தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் கெமிக்கல் கைனடிக்ஸ். ரெண்டுமே ஒரு ஒரு டாபிக் 2 டாபிக் தவிர்த்து மிச்சம் எல்லாமே 12th பேசிக் தான். ஓகேங்களா? ஸோ அதுல இருக்கிற இப்போ அதுல இருக்கிற டாபிக் மட்டும் நமக்கு ஏன்னா கிடையாது. அதை தவிர்த்து ஒரு சில டாபிக் நம்ம படிச்சாகணும். ஸோ அதையும் நம்ம இன்க்ளூடிங்கா ஒவ்வொன்றா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது கிரிக் வேர்ட். இது ஒரு கிரிக் வேர்ட். இது மீனிங் பார்த்தீங்கன்னா மீனிங் என்ன அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் ஹீட், அவ்வளோதான். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹீட்டோட ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஒரு சிஸ்டத்தில் ஒரு ரியாக்ஷனில் ஹீட்டோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கு அதுதான் ஃபுல் அங்கே வந்து பார்க்க போகிறோம் இன் தெர்மோடைனமிக்ஸில். அப்போ தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் ஹீட். தெர்மோ மீன்ஸ் ஹீட். டைனமிக்ஸ் அப்படின்னா ஃப்ளோ. அப்போ ஒரு ஹீட் வந்து ஒரு திங்ஸ்ல ஒரு சிஸ்டத்துல எப்படி ஃப்ளோ ஆகுது, அதனால அங்க என்ன ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகுது, அதை சொல்றது வந்து தெர்மோடைனமிக்ஸ். ஓகேங்களா? It is a branch of science which deals with quantitative relationship between different forms of energy. அதாவது இது வந்து ஒரு ரீட் கொஸ்டின் தான். தெர்மோடைனமிக்ஸ் வந்து என்ன டைப் ஆஃப் ஒரு சிஸ்டத்தை வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்றதுக்கு சொல்றதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இதுக்கு குவான்டிட்டிவ் அனாலிசிஸ். ஒரு குவான்டிட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சொல்றது தான் என்ன யூஸ் ஆகுது, இந்த தெர்மோடைனமிக்ஸ் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? அடுத்து branch of physical chemistry which deals with the transfer of heat between system and its surroundings. ஓகேங்களா? ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது chemical reaction takes place. எங்க சொல்லியிருக்கேன், அதாவது தெர்மோடைனமிக்ஸ் மீன்ஸ் ஃப்ளோ ஆஃப் ஹீட். ஃப்ளோ ஆஃப் ஹீட் அப்படின்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது அங்க இருக்கிற சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு ரியாக்டர் ஒரு ப்ராடக்ட், ஒரு ப்ராடக்ட் இடையில வந்து எந்த அளவுக்கு ஹீட் வந்து ஃப்ளோ ஆகுது, எந்த அளவுக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அதாவது தெர்மோடைனமிக்ஸ். ஓகேங்களா? இன்னொரு விதம் சொல்லணும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் பிட்வீன் சிஸ்டம் அண்ட் இட்ஸ் சரௌண்டிங். நம்ம எந்த பார்ட்டை பத்தி எந்த சிஸ்டத்தை பத்தி நம்ம வந்து ஒரு ஹீட் ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து சொல்ல போறோமோ படிக்க போறோமோ அந்த சிஸ்டத்துக்கும் அதோட சரௌண்டிங்ஸ்க்கும் இடையில வந்து எந்த அளவுக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேங்களா? நம்ம வந்து ஏதாவது ஒரு பார்ட்டை பத்தி நம்ம வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு ஹீட் ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து சொல்ல போறோம் படிக்க போறோம் அப்படின்னா அந்த சிஸ்டத்துக்கும் அந்த சிஸ்டத்தோட சரௌண்டிங்க்கும்
இடையில வந்து ஹீட் எந்த அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அதான் தெர்மோடைனமிக்ஸ். ஓகேங்களா? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் பிட்வீன் சிஸ்டம் அண்ட் இட்ஸ் சரௌண்டிங் வென் எ கெமிக்கல் ரியாக்ஷன் டேக்ஸ். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கிற ஒரு சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்ல இருக்கிற ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட்டை பற்றி சொல்றது இந்த தெர்மோடைனமிக்ஸ். அடுத்து இது வந்து it explains about spontaneity of reaction. Spontaneity. Chemical reaction. ஓகேங்களா? இது கொஸ்டின் கேட்கலாம். தெர்மோடைனமிக்ஸ் வந்து நான் ஸ்பான்டேனியஸா இல்லை ஸ்பான்டேனியஸா அப்படின்னு வகையில என்னது இது வந்து ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். ஓகேங்களா? இது வந்து ஸ்பான்டேனியஸ் மீனிங் தெரியுமா மேம்? சார் ஸ்பான்டேனியஸ் மீனிங் என்ன மீனிங் உங்களுக்கு? ஸ்பான்டேனியஸ்னா அந்த டெல்டா ஜி கண்டிஷன் வச்சு சொல்லுவாங்கல்ல. ஓகேமா டெல்டா ஜி வச்சு எஸ் வச்சு ஹச் சொல்லுவாங்க மேம். ஸ்பான்டேனியஸ் அதுவாகவே நடக்கிறது. நடக்கிற ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் வந்து அப்ப அந்த டெல்டா ஜி அண்ட் டெல்டா ஹச் டெல்டா எஸ் இதெல்லாம் வந்து நெகட்டிவா இருக்கா இல்ல பாசிட்டிவா இருக்கா இதை பொறுத்து என்ன சொல்லுவோம் வந்து ஸ்பான்டேனியஸ் சொல்லுவோம். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல் thermodynamic reactions are in a type of reaction, spontaneous reaction. Okay, but it cannot explain kinetics of the reaction. அப்ப நம்ம kinetics என்ன மேம்? கைனடிக்ஸ்னா ரேட் சார். ரியாக்ஷனோட நம்ம ரேட் கண்டுபிடிக்கலாம். ஸ்பீட் ஆஃப் ரியாக்ஷன். ஓகேங்களா? ஸ்பீட் ஆஃப் ரியாக்ஷன் சொல்ல மாட்டோம். ஒன்லி அந்த ரியாக்ஷன்ல எந்த அளவுக்கு ஹீட் ஃப்ளோ ஆகுது, ஹீட் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அதை மட்டும் தான் எங்க சொல்லுவோம் எங்க தெர்மோடைனமிக்ஸ்ல. எதை பற்றி சொல்ல மாட்டோம் அப்படின்னா அந்த ஹீட் ஃப்ளோவால அந்த ரியாக்டட் ப்ராடக்ட் எந்த அளவுக்கு ஸ்பீடா எவ்வளவு நேரத்தில் நடக்க முடியுது அந்த மாதிரி ஒரு கைனடிக் ப்ராப்பர்ட்டி இங்க வந்து நம்ம வந்து சொல்ல மாட்டோம். ஓகேவா? இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா அவரு சொல்றேன் இல்லைங்க, ஒரு சாரு கூப்பிடுறாரு கிளாஸ்க்கு. சார் நீங்க ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கீங்க சார், ஆன்லைன் கிளாஸ் லிங்க்ல இருக்கீங்க, நீங்க உள்ள ஜாயின் பண்ணிக்கலாம். இதான் இன்ட்ரோடக்ஷன் வந்து அதாவது திருமண இன்ட்ரோடக்ஷன். ஓகேங்களா? யூஸ் பண்ண சம் டேர்ம்ஸ். ஃபர்ஸ்ட் சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்து நம்ம எந்த ஒரு சிஸ்டத்துக்கு எந்த ஒரு திங்ஸ்க்கு நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து டிஃபைன் பண்ண போறோமோ அதானது சிஸ்டம். ஏதாவது ஒரு திங்ஸுக்கு நம்ம வந்து அதோட ஹீட் ப்ராப்பர்ட்டி அதோட மெல்டிங் பாயிண்ட் என்ன, அதோட பாயிலிங் பாயிண்ட் என்ன, அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒரு திங்ஸ்க்கு நம்ம வந்து கவனிக்க போறோம் அப்படின்னா அந்த திங்ஸ் என்னது சிஸ்டம்.
ஓகேங்களா? பார்ட் ஆஃப் யூனிவர்ஸ், only part of universe, only part of universe which is under thermodynamic study is called system. ஓகேங்களா? அப்ப தெர்மோடைனமிக் ஸ்டடிக்கு வந்து எந்த பார்ட் எடுத்துக்கிறோமோ அந்த பார்ட் பேர் பேரு சிஸ்டம். தெர்மோடைனமிக் ஸ்டடி மீன்ஸ் அதாவது தெர்மல் ப்ராப்பர்ட்டி லைக் ஃப்ளோ ஆஃப் ஹீட், இல்ல எக்ஸாம்பிள் சொன்னா மெல்டிங் பாயிண்ட், பாயிலர் பாயிண்ட், அந்த மாதிரியான தெர்மல் ப்ராப்பர்ட்டியை நம்ம நம்ம எந்த பார்ட்டை எடுத்துக்கிறோமோ அந்த பார்ட் பேர் சிஸ்டம். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது example a crystal ஓகேங்களா? கிறிஸ்டல் இருக்கு. நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எர்த் இருக்குல்ல, எர்த்தோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி நம்ம டிஃபைன் பண்றோம் அப்படின்னா எர்த் இஸ் சிஸ்டம். எர்த்து சுத்தி நம்ம வந்து எர்த்து சுத்தி ஒரு லேயர்ஸ் இருக்கும், அது பேர் சரௌண்டிங். அவ்வளவுதான். சிம்பிளா சிஸ்டம் என்ன அப்படின்னா ஏ பார்ட் ஆஃப் யூனிவர்ஸ், ஏதாவது ஒரு பார்ட்டா இருக்கலாம். அந்த எந்த பார்ட்டுக்கு நம்ம வந்து தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டியை டிஃபைன் பண்றோமோ சொல்றோமோ அந்த பார்ட் பேர் சிஸ்டம். அவ்வளோ சிம்பிள். அடுத்து அடுத்த டைம் பாத்தீங்கன்னா சரௌண்டிங். சரௌண்டிங் என்ன? அதாவது யூனிவர்ஸ் எக்ஸாம்பிளா இதான் வந்து ஒரு திங்ஸ் அப்படின்னா இந்த திங்ஸ்க்கு நம்ம செய்ய போறோம் அந்த ஹீட் ப்ராப்பர்ட்டி, தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி நம்ம டிஃபைன் பண்ண போறோம் அப்படின்னா இதை சுத்தி ரிமைனிங் பார்ட், இந்த பார்ட்டுக்குள்ள இது சுத்தி இது தவிர்த்து இந்த பார்ட் ஃபுல்லாவே என்னது சரௌண்டிங்ஸ். ஓகேங்களா? ஸோ இது பேரு சிஸ்டம், இது பேரு சரௌண்டிங். அவ்வளோ வித்தியாசம் இருக்கும். ரிமைனிங் பார்ட் ஆஃப் universe, other than system is called surrounding. அப்ப ஒரு யூனிவர்ஸ்ல எந்த அளவுக்கு வந்து ஒரு யூனிவர்ஸ்ல நம்ம எந்த பார்ட்டுக்கு தெர்மல் ப்ராப்பர்ட்டியை டிஃபைன் பண்ண போறோமோ, தெர்மல் ப்ராப்பர்ட்டியை கவனிக்க போறோமோ சொல்ல போறோமோ அதுக்கு பேர் சிஸ்டம். அந்த சிஸ்டம் தவிர்த்து அந்த யூனிவர்ஸ்ல ரிமைனிங் பார்ட் பேர் சரௌண்டிங். அவ்வளவுதான். ஸோ ரிமைனிங் பார்ட் ஆஃப் யூனிவர்ஸ் அதர் தேன் சிஸ்டம் இஸ் கால்டு சரௌண்டிங். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் சொன்னேன் நம்ம எர்த்து தான் சிஸ்டம் அப்படின்னா எர்த்து சுத்தி ரிமைனிங் இருக்கிற பார்ட் யூனிவர்ஸ்ல எர்த்து தவிர்த்து ரிமைனிங் பார்ட் ஃபுல்லா சரௌண்டிங். எர்த்து என்னது சிஸ்டம். அப்ப எர்த்துக்கு தான் நம்ம வந்து தெர்மல் ப்ராப்பர்ட்டியை தெர்மல் கண்டிஷன்ஸை சொல்ல போறோம் அப்படின்னா அது சிஸ்டம். அதை தவிர்த்து ரிமைனிங் பார்ட்டுக்கு பேரு அது வந்து சரௌண்டிங் பேர். ஓகேங்களா? இது சரௌண்டிங். தேர்டு டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா பவுண்டரி. பவுண்டரி என்ன பார்க்கும்போது அதாவது ஒரு லேயர் பிட்வீன் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங். இப்ப நாங்க என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இது என்ன சொன்னேன், இது ஃபுல்லாவே என்னது சரௌண்டிங், இது நான் உள்ள என்னது சிஸ்டம். அப்ப அந்த சிஸ்டத்துக்கும் சரௌண்டிங் என்ன இருக்கும், ஒரு லேயர் இருக்கா, தட் லேயர். இதுதானே பேர் பவுண்டரி. The layer split the system and surrounding. ஒரு லேயர் வந்து சரௌண்டிங்கும் சிஸ்டத்தையும் ஸ்பிளிட் பண்ணும், அது பேர் பேரு பவுண்டரின்னு பேர். ஓகேங்களா? ஸோ எனிதிங் which separate
separate system and surrounding is called boundary. அப்ப எந்த சிஸ்டம் வந்து எந்த பார்ட் வந்து ஒரு சிஸ்டத்தையும் சரௌண்டிங்கையும் செப்பரேட் பண்ணுதோ அதுக்கு என்ன பேரு பவுண்டரி. அவ்வளவுதான். இப்ப எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம்ல, இப்ப நம்ம எர்த்துக்கும் நம்ம யூனிவர்ஸுக்கும் ஒரு லேயர் இருக்கும், லார்ஜ் நம்பர் ஆஃப் லேயர்ஸ் இருக்கும். அந்த லேயர்ஸ்ல வந்து அந்த லேயர்ல எந்த லேயர் வந்து நம்ம எர்த் சிஸ்டத்தையும் யூனிவர்ஸ் அதன் எர்த் யூனிவர்ஸையும் செப்பரேட் பண்ணுதோ அந்த லேயர் பேரு பவுண்டரி. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஓகே. ஸோ பவுண்டரி எப்படி இருக்கலாம், எப்படி இருந்த பவுண்டரி அப்படின்னு பார்க்கும்போது boundary may be real or imaginary. Boundary may be real இருக்கலாம் or imaginary இருக்கலாம். ஒரு இமேஜினரி பார்ட்டாகவும் இருக்கலாம். பவுண்டரின்றது வந்து அந்த செப்பரேட் லேயர் வந்து இமேஜினரி ஒரு பார்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை ரியல் பார்ட்டாகவும் இருக்கலாம். அடுத்து பவுண்டரி மே பி adiabatic and or adiabatic or dithermal. இதுக்கு மீனிங் என்ன மேம் சார்? இதுக்கு மீனிங் எதுவும் ஐடியா இருக்கா சார்? adiabatic என்ன, dithermal என்ன, ஐடியா இருக்கா சார்? இதெல்லாம் வந்து நம்ம திரும்ப டேம்ஸ் adiabatic and dithermal. இதுக்கு மீனிங் சொல்லுங்க சார். அடியபேட்டிக்கா Q0 சார். QL 0 அப்ப என்ன மீனிங்? அப்ப ஹீட் ஃப்ளோ வந்து கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகும். ஓகே. வேற இனிஷியல் இருந்து ஓகே. வேற மீனிங் இருக்கா சார்? அதாவது மேம் adiabatic என்ன அப்படின்னா flow of heat between transfer, அதாவது flow of heat between system and surrounding ஜீரோவா இருக்கும், இருக்காது. adiabatic அப்படின்னா flow of heat இருக்காது, between system and surrounding கான்ஸ்டன்ட் இருக்காது, இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? dithermal அப்படின்னா flow of heat இருக்கும், flow of heat between system and surrounding. ஓகேவா? நோ flow of heat அப்படின்னா adiabatic, flow of heat இருந்துச்சு அப்படின்னா dithermal. அவ்வளவுதான். அடுத்து தேர்ட் பாயிண்ட், boundary can be flexible or rigid. Boundary can be permeable or impermeable. முக்கியம். இதெல்லாம் நீட் கொஸ்டின், இதெல்லாம் நீட்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பவுண்டரி எப்படி இருக்கலாம் அப்படின்னா எப்படி இருக்கலாம், ரியல் ஆர் இமேஜினியா இருக்கலாம். பவுண்டரி மேபி adiabatic and dithermal இருக்கலாம். பவுண்டரி கேன் பி ஃபிளெக்சிபிள் ஆர் ரிஜிட்டா, ஃபிளெக்சிபிளா இருக்கலாம் இல்லை ரிஜிட்டா இருக்கலாம். பவுண்டரி கேன் பி பெர்மியபிள் அண்ட் இம்பெர்மியபிள், ஊடுருவக்கூடியதா இருக்கலாம் இல்லை ஊடுருவ முடியாததா இருக்கலாம். இதுதான் பவுண்டரியை பத்தி சம் டேர்ம்ஸ். ஓகேங்களா? இந்த டேர்ம்ஸ் முக்கியம். ஏன்னா டேர்ம்ஸ் எல்லாம் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க, நம்ம சிலபஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. சிலபஸ்ல அப்படி இருக்கு இந்த வரிசையா எல்லா டேர்ம்ஸ். அடுத்து டைப் ஆஃப் சிஸ்டம். டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம். டைப் ஆஃப் சிஸ்டம் ஐடியா மேம். அதாவது எப்படி இதை வந்து கிளாசிஃபை பண்றாங்க அப்படின்னா on the basis of exchange of matter, and energy
with respect to surrounding. அப்ப இது வந்து ஒரு 3 விதமா கிளாசிஃபை பண்றாங்க. ஏதாவது டைப் ஆஃப் சிஸ்டத்தை எது எப்படி எதை பேஸ் பண்ணி பண்ணா எந்த அளவுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மேட்டர் அண்ட் எனர்ஜி. ஒரு எந்த சிஸ்டத்துக்கு நம்ம வந்து தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்க போறோமோ அந்த சிஸ்டத்துல ஹீட் வந்து எந்த அளவுக்கு ஹீட் அண்டு மேட்டர். மேட்டர் மீன்ஸ் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், அதானது மேட்டர். எனர்ஜி மீன்ஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட், அந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அண்ட் அமௌண்ட் ஆஃப் ஹீட். மேட்டர் அண்ட் எனர்ஜி வந்து எந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, அதை போட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா எப்படி கிளாசிஃபை பண்றாங்க அப்படின்னா ஓப்பன் சிஸ்டம். ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு பீக்கர்ல ஒரு ஹாட் வாட்டர் ஓப்பன் இருக்கு, இதை வச்சு க்ளோஸ் பண்ணல, உள்ள இருக்கு இந்த அளவுக்கு ஹீட் இருக்கு, அதாவது வாட்டர் இருக்கு, குவான்டிட்டி அமௌண்ட் இருக்கு. ஓகேங்களா? ஆஃப்டர் சம்டைம்ஸ் அதே பீக்கர்ல அமௌண்ட் ஆஃப் ஹீட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வாட்டர் போட்டிருக்கோம், கொஞ்சம் லெஸ் ஆயிருக்கும். ஆல்சோ த எனர்ஜி ஆல்சோ லெஸ் ஆயிருக்கும். கரெக்டுங்களா? ஓகே மேம். அப்ப ஒரு ஓப்பன் சிஸ்டத்துல மேட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா, இல்லை டிக்ரீஸ் ஆகுமா, இல்லை கான்ஸ்டன்டா இருக்குமா? சொல்லுங்க சார் மேம் சொல்லுங்க மேம். ஒரு ஓப்பன் சிஸ்டத்துல மேட்டர் எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்டா இருக்குமா, டிக்ரீஸ் ஆயிருக்குமா, இல்லை டிக்ரீஸ் ஆயிருக்குமா? டிக்ரீஸ் அதாவது சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ டிக்ரீஸ். ஓகேங்களா? இதே எனர்ஜி சேஞ்ச், டிக்ரீஸ். இதான் கொஸ்டின். அப்ப ஓப்பன் சிஸ்டத்துல ரெண்டுமே எக்ஸ்சேஞ்ச் ஆகும், மேட்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆகும், எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அப்ப இதான் கொஸ்டின். ஓப்பன் சிஸ்டத்துல மேட்டர் எனர்ஜி சேஞ்ச் ஆகுமா ஆகாதா, இல்லை கான்ஸ்டன்டா இருக்குமா? அதான் கொஸ்டின். ஸோ ஓப்பன் சிஸ்டத்துல மேட்டர் அண்ட் எனர்ஜி ஆல்சோ போத் ஆர் சேஞ்ச். அடுத்து க்ளோஸ் சிஸ்டம். க்ளோஸ் சிஸ்டம் அப்படின்னா அதே பீக்கர்ல என்ன பண்றோம், ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறோம். நோ மேட்டர் சேஞ்ச், எனர்ஜி மட்டும் சேஞ்ச் ஆகும் சார். மேட்டர் வந்து நோ சேஞ்ச். க்ளோஸ் பண்ணும்போது ஆஃப்டர் சம்டைம்ஸ் பார்க்கும்போது அந்த க்ளோஸ் பண்றோம், வாட்டர் போட்டுருக்கோம், அதே சேம் குவான்டிட்டி, மேட்டர் நோ சேஞ்ச், சேம் குவான்டிட்டி, இதுவும் சேம் குவான்டிட்டி. சொல்லுவோம் மேட்டர் மீன்ஸ் அமௌண்ட் ஆஃப் substance, amount of matter, no change. Energy change. Energy change. Okay, ma'am. Okay. This is பாத்தீங்கன்னா ஐசோலேட்டட் சிஸ்டம். இந்த ஐசோலேட்டட் சிஸ்டத்தை பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல தான். ஓகேவா? ஒரு கண்டெய்னர்ல ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறோம், அதை வந்து செப்பரேட்டா நம்ம வந்து ஏதாவது அப்படஸ் வச்சு க்ளோஸ் பண்றோம். அப்ப இங்க இருக்கிற அமௌண்ட் ஆஃப் ஹீட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் நோ சேஞ்ச் அண்ட் ஹீட் ஆல்சோ நோ சேஞ்ச். அப்ப மேட்டர் நோ சேஞ்ச், எனர்ஜி நோ சேஞ்ச். இவ்வளவுதான், இதுதான் கொஸ்டின். இத
வேற எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளா நான் பார்த்தோம் ஓப்போசிட்ஸ்ல டிக்யூ எப்படி இருக்கு மேம்? டிக்யூ மீன்ஸ் நான் எப்படி கியூ என்ன சொல்லுவேன் மேம்? இப்போ இங்க ஓப்போசிட்ல டிக்யூ இருக்கும். ஓப்போசிட்ல டிக்யூ எப்படி இருக்கும்? ஈக்குவல் 0 இருக்குமா, நாட் ஈக்குவல் 0 இருக்குமா? ஓப்போசிட்ல ஃபர்ஸ்ட் கியூனா என்ன சார்? நான் சொல்லுங்க. கியூனா என்னது? கியூனா ஹீட் சார். வந்து இங்க வந்து எந்த மாதிரி இருக்குமோ, அதாவது ஓப்போசிட்ல இந்த மாதிரி இருக்கும், அதாவது ஈக்குவல் 0 இருக்குமா, நாட் ஈக்குவல் 0 இருக்குமா? ஈக்குவல் 0 மீன்ஸ் ஈக்குவல் 0 அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நோ சேஞ்ச் அர்த்தம். நோ சேஞ்ச். ஹீட் வந்து சேஞ்ச் ஆகணும்னு அர்த்தம். ஹீட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகணும்னு அர்த்தம். அப்ப ஓப்போசிட்ல கியூ வேல்யூ டி கியூ வேல்யூ அது கியூ வேல்யூ எப்படி இருக்கும்? நாட் ஈக்குவல் டு 0. நாட் ஈக்குவல் டு 0 சார். ஆமா. இங்க க்ளோஸ் சிஸ்டத்துல நாட் ஈக்குவல் டு 0 சார். ஈக்குவல் 0 சார். சேஞ்ச் ஆகுதுல. ஓகே சார் 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 ஒரு நிமிஷம். இது நாட் ஈக்குவல் 0 தான். சேஞ்ச் ஆகுது. எனர்ஜி எனர்ஜி. ஓகே. இங்க இதுல வந்து ஈக்குவல் டு 0. ஈக்குவல் 0 அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ கியூ என்ன அப்படின்னா ஹீட். ஹீட் வந்து ஃப்ளோ ஆச்சுன்னா, ஹீட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னா அது 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 எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, ஹீட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா கியூ ஆர் டி கியூ நாட் ஈக்குவல் டு 0. கியூ அதாவது ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகல, கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னா அதாவது டி கியூ இஸ் ஈக்குவல் டு 0. அவ்வளவுதான். புரியுதுங்களா அது மேம்? ஓகே சார். எஸ் சார். ஓகே மேம். அடுத்து அது மேம் இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா, டைப் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மேட்டர் அண்ட் எனர்ஜி வச்சு இது ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன். அடுத்து பாத்தீங்கன்னா on the basis of composition. Base of composition. கம்போசிஷன் பேஸ் பண்ணி எப்படி வந்து கிளாசிஃபை பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு விதமா கிளாசிஃபை பண்றாங்க. ஒன்னு என்ன அப்படின்னா ஹோமோஜினஸ் சிஸ்டம், இன்னொன்னு ஹெட்டரோஜினஸ் சிஸ்டம். மீனிங் ஓகேவா மேம்? ஹோமோஜினஸ் என்ன மேம்? ஹோமோஜினஸ் சார் சேம் பார்ட்டிகல் சார். சேம் ஃபேஸ்ல இருந்துச்சுன்னா ஹோமோஜினஸ். ஓகே, சேம் ஃபேஸ். அப்ப இட் கன்சிஸ்ட் only one phase. Only one phase. ஓகேங்களா? ஸோ இதோட P வேல்யூ ஈக்குவல் 1. P மீன்ஸ் ஃபேஸ். ஓகேங்களா? P மீன்ஸ் ஃபேஸ். அடுத்து இந்த ஃபேஸ் அதாவது த்ரோட் சிஸ்டம் throughout the system it spread uniformly. எந்த ஒரு டிஃபரன்ஸ் இல்லாம அந்த ஃபேஸ் வந்து யூனிஃபார்மா ஸ்ப்ரெட் ஆயிருக்கும்.
யூனிஃபார்மா ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் என்ன அர்த்தம்? அங்க வந்து எத்தனை ஃபேஸ் இருக்கும்? யூனிஃபார்மா ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் அர்த்தமா? ஒரு சிஸ்டம் வந்து யூனிஃபார்மா இருக்கு, எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாம இருக்கு அப்படின்னா அங்க இருக்கிற ஃபேஸ் வந்து யூனிஃபார்மா இருக்குமா யூனிஃபார்மா இருக்காதா? ஒரே ஒரு ஃபேஸ் இருந்தா யூனிஃபார்மா தாங்க இருக்கும். யூனிஃபார்மா தான் இருக்கும், அவ்வளவுதான். யூனிஃபார்ம் ஒரே மாதிரி இருக்கு. ஒரே மாதிரி இருக்கு, அதான் ஒரே மாதிரி. அது ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா எங்க ஒரே ஒரு ஃபேஸ் இருக்கு, அது ரீசன். ஓகேங்களா? ஓகே. இதே இது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஹெட்ரோஜினியஸ் சிஸ்டம். ஹெட்ரோஜினியஸ் அப்படி என்ன சார்? ஹெட்ரோஜினியஸ் என்னது? ஹெட்ரோஜினியஸ் என்னது? அவ்வளோதான், டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்கும். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 or more faces. ஓகேங்களா? இதானது ஃபேஸ். ஸோ throughout the system is not is not contains uniformly. அவ்வளவுதான். ஓகேங்களா? புரியுதா? ரெண்டு மீனிங் புரியுங்களா? ஸோ ஹோமோஜினியஸ் அண்ட் ஹெட்ரோஜினியஸ். சரி, இதுல ஒண்ணு இப்ப டிக்யூ நாட் ஈக்குவல் டு என்ன மீனிங் சொல்லுங்க சார்? சேஞ்ச் ஆகும். அதே இங்க வந்து மேட்டர் அமௌண்ட் சேஞ்ச் ஆகுதா இல்லையாம? அமௌண்ட் சேஞ்ச் ஆகுது சார். dm not equal to 0. dm means mass amount. இங்க closest dm equal to 0 சார். dm equal to 0. equal to 0. இங்க ஐசோலேட்டட்ல இங்க equal to 0 சார். ஓகே சார், மேம் ஓகேவா? ஓகே. இது பேசிஸ் ஆஃப் காம்போசிஷன் கிளாசிஃபிகேஷன். ஓகேங்களா? அடுத்து என்ன அப்படின்னா மூணாவது கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னா அந்த பேசிஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல். நம்பர் ஆஃப் பார்ட்டிகல். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம். மேக்ரோ மீன்ஸ் என்ன? மேக்ரோ மீன்ஸ் மேக்ரோ என்னது? மேக்ரோ மீன்ஸ் லார்ஜ். ஓகேங்களா? large bulky amount. So it consists more number of particles. அவ்வளவுதான். more number of particles இருக்கும். ஸோ அது பேரு மைக்ரோஸ்கோப் சிஸ்டம். ரெண்டாவது மைக்ரோஸ்கோபிக் சிஸ்டம். மைக்ரோ மீன்ஸ் less number. micro it consists less number of particles. அவ்வளோ. ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் சிஸ்டம். டைப் ஆஃப் சிஸ்டத்தை என்ன பண்றாங்க? மூணா கிளாசிஃபை பண்றாங்க பேஸ்ட் ஆன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மேட்டர். இந்த அளவுக்கு மேட்டர் அண்ட் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. அதுக்கு பேஸ் ஆஃப் காம்போசிஷன்.
அது பேஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல். அடுத்து இருக்கிற நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் எப்படி இருக்கு, லார்ஜா இருக்கு லெஸ்ஸா இருக்கு, அதை பொறுத்து கிளாஸிஃபை பண்றாங்க. ஓகேங்களா? அது நெக்ஸ்ட் டைம் போயிடலாமா? எஸ் சார். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் டாபிக் மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டி. மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டி அப்புறம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை டிஃபைன் பண்ண போறோம். ஒரு ப்ராப்பர்ட்டி லைக் தெர்மல் ப்ராப்பர்ட்டி, ஏதாவது ப்ராப்பர்ட்டி தெர்மோடைனமிக்ஸ்ல ஒரு சிஸ்டத்தோட ப்ராப்பர்ட்டி டிஃபைன் பண்ண போறோம். எந்த சிஸ்டத்துக்கு, ஒரு மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டத்துக்கு நம்ம தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்ன பேரு? மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டின்னு பேரு. ஓகேங்களா? அவ்வளவுதான், சிம்பிள், அவ்வளவுதான். ஓகேங்களா? த ப்ராப்பர்ட்டி associated with the macroscopic system are known as macroscopic property. இப்ப ஒரு ப்ராப்பர்ட்டி எதை பொறுத்து நம்ம சொல்றோம் அப்படின்னா, எதுக்கு சொல்றோம் அப்படின்னா ஒரு மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டத்துக்கு சொல்றோம் ஒரு ப்ராப்பர்ட்டியை. அப்ப அந்த ப்ராப்பர்ட்டி பேர் என்ன பேரு? மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டி. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேங்களா? அப்ப இதெல்லாம் வந்து மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், weight, density, moles, concentration, G means G வந்து கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சார். ஏனா சார்? G வந்து கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ஓகே சார். A means அது ஃப்ரீக்வென்சி ஃபேக்டர் சார். கேட்கல சார். ஃப்ரீக்வென்சி ஃபேக்டர் இல்ல சார். மேம் நீங்க வேற சார் இன்டர்னல் எனர்ஜி. ஓ ஈனா மேம்? யூ தான் இன்டர்னல் எனர்ஜி. அதே பத்தி சார். சார் நம்ம ஏ வந்து ஃப்ரீக்வென்சி இந்த அல்டிமேட் சர்வீஸ் பண்ணுவோம் சார். ஹெல்மோல்ட்ஸ் ரைட் சார். ஹெல்மோல்ட்ஸ் சார். ஈனாவும் இன்டர்னல் எனர்ஜி தான். எனர்ஜி ஓகே சார். யூ ஆர் ஈன்னு சொல்லுவாங்கல்ல இது. ஓகேங்களா? அடுத்து Q. ஓகேங்களா? CS அண்டு CM இதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இதெல்லாம் என்ன அப்படின்னா இதெல்லாம் அது மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டி கேட்கலாம். இதெல்லாம் வந்து மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டின்னு கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ எது பார்த்துருக்கோம்? ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், வெயிட், டென்சிட்டி, மோல்ஸ், கான்சன்ட்ரேஷன், கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, ஹெல்மோல்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, இன்டர்னல் எனர்ஜி, Q, CS, CM இது மூணையும் பின்னாடி பார்ப்போம். இதானது மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? சார் கியூல ரியாக்ஷன் கான்ஸ்டன்ட் தான் எப்படி சார்? ரியாக்ஷன் கோஎஃபிஷியன்ட் சொல்ல மாட்டோம் சார். ரியாக்ஷன் கோஎஃபிஷியன்ட் சொல்ல மாட்டோம். ரியாக்ஷன் கோஎஃபிஷியன்ட் எங்க சொல்லுவோம்? தெர்மோ ஈக்குலிபிரியம் சொல்லுவோம். ஓகே சார். ஓகேங்களா? இங்க இருந்து ஹீட். ஓகேவா? வெயிட், டபிள்யூனா வெயிட்னு சொல்லுவோம். அதே சமயத்துல ஒர்க்குன்னு சொல்லுவோம். ஒர்க்கு இது ஹீட். ஓகே சார். ஓகேங்களா? ஓகே. அடுத்து இது வந்து மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டி. இது சொல்லலாம். இதாங்க கொஸ்டின். இதுல என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா இதெல்லாம் மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் போயிடலாமா சார்? Next topic,
the system of the state of system அப்படின்னா என்ன? இது வந்து பிஜி கொஸ்டின். இது பிஜி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸ்டேட் ஆஃப் சிஸ்டம் கேட்டிருக்காங்க. when macroscopic property of given macroscopic system and specified ida meaning undi specified like system சொல்லலாம் மிச்சன் ஒரு ஸ்பெசிஃபைடு சிஸ்டத்துக்கு ஒரு சிஸ்டத்துக்கு நம்ம வந்து ஒரு மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டி சொல்றோம் அப்படின்னா அதுக்கு டிஃபரெண்ட் வேல்யூ, ஒரு சேஞ்ச் ஆகாத வேல்யூ, ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்குது அப்படின்னா அது பேர் என்ன பேரு? மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஸ்டேட் ஆஃப் சிஸ்டம். ஸ்டேட் ஆஃப் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டத்துக்கு மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டி நம்ம டிஃபைன் பண்ணும்போது அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து டிஃபரெண்ட் வேல்யூவா இருந்தா டிஃபரெண்ட் வேல்யூவா இருந்தா அது பேர் என்ன பேரு? ஸ்டேட் ஆஃப் சிஸ்டம். அவ்வளவுதான். ஓகேங்களா? the system said to be definite state and is called state of system, state of the system. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஒரு மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டத்துக்கு மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து சொல்லும் போது, கண்டுபிடிக்கும் போது, எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எந்த சிஸ்டத்துக்கு வந்து டிஃபரெண்ட் வேல்யூ, சேஞ்ச் ஆகாத வேல்யூ கிடைக்குதோ அது பேர் என்ன பேரு? ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம். அவ்வளவுதான். ஓகேங்களா? சார் மேம் புரியுதுங்களா? ஓகே சார். ஓகே சார். Sixth topic. Seventh topic. State function and state variable. State variable. State variable என்ன அப்படின்னா அதேதான். The property. சொல்லுங்க சார். The properties which define the state of system is called state variables. அவ்வளவுதான். இது ஒன்றும் அந்த அளவுக்கு கிடையாது. எந்த அதாவது எந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு ஒரு ஸ்டேட்டோட, அதாவது ஒரு 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 மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டியோட, மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டத்தோட ப்ராப்பர்ட்டி டிஃபைன் பண்றோமோ அந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ராப்பர்ட்டி தான் பேர் ஸ்டேட் வேரியபிள். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஒரு மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம வந்து மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டத்துக்கு நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்ல போறோம் அப்படின்னா அப்ப எந்த ப்ராப்பர்ட்டியை அந்த மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டத்துக்கு சொல்லி அது வந்து ஸ்டேட் ஆஃப் சிஸ்டமா இருக்கோ அது பேர் என்ன பேரு? ஸ்டேட் வேரியபிள். எல்லா மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டி நிறைய பார்த்தோம். இது ஃபுல்லாவே என்னது? மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸ். இது ஃபுல்லாவே மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸ். இது எல்லாமே எப்படி இருக்காது? ஸ்டேட் ஆஃப் சிஸ்டமா இருக்காது. அப்ப இந்த மேக்ரோஸ்கோப் சிஸ்டத்துல எது வந்து மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டில எது ஒரு சிஸ்டத்துக்கு மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டமா ஆர் ஸ்டேட் ஆஃப் சிஸ்டமா இருக்கோ அந்த ப்ராப்பர்ட்டி பேர் என்ன பேரு? ஸ்டேட் வேரியபிள். புரியுதுங்களா? இந்த எக்ஸாம்பிளாம் நிறைய இருக்கு. ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் இருக்குல்ல, அது கியூ இருக்கு, ஹீட், ஒர்க், டென்சிட்டி, இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து எதுக்கு இருக்கு? அதாவது ஒரு மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு. இது இருக்கிற எல்லாமே எதுவும் ஆட் பண்ணாது அப்படின்னா மேக்ரோஸ்கோபிக், அதாவது ஸ்டேட் ஆஃப் சிஸ்டமா ஆட் பண்ணாது.
இதுல இந்த 3 தான் ஸ்டேட் ஆஃப் சிஸ்டம் ஆக்ட் பண்ணும். எது? ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர். 3 தான் ஸ்டேட் ஆஃப் சிஸ்டம் ஆக்ட் பண்ணும். இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டத்துக்கு டிஃபரெண்ட் வேல்யூ, ஒரு கரெக்டான வேல்யூவை ஃபிக்ஸ்டா கான்ஸ்டன்ட் வேல்யூவை இது சொல்லும். அதனால இது பெரிய ஸ்டேட் வேரியபிள்ஸ் ஸ்டேட் சார். ஸ்மால் வராது சார். ஸ்டேட் வேரியபிள்ஸ் 3 தான். பிரஷர், வால்யூம், டெம்பரேச்சர் தான். இது 3 தான். அப்ப இது 3 தான் என்ன பண்ண அப்படின்னா ஒரு சிஸ்டத்துக்கு கான்ஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டியை சொல்லும். பிரஷர், வால்யூம், டெம்பரேச்சர். இது கொஸ்டின், இது பிஜிஆர் கொஸ்டின். இதெல்லாம் வந்து ஸ்டேட் வேரியபிள்ஸ், இதெல்லாம் வந்து ஸ்டேட் ஆஃப் சிஸ்டத்தை சொல்லும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரஷர், வால்யூம், டெம்பரேச்சர் 3 தான். ஓகேங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட் பண்ணலாம். State function. State function whose values depend only upon the initial and final of the system. Final of the system. ஓகேங்களா? அப்ப இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து அந்த சிஸ்டமோட இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட், இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ், இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் டிபெண்ட் பண்ணி இருக்கும். அது பேர் பெரிய ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இது முக்கியம், இது இம்பார்ட்டன்ட். இதுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நீட் கொஸ்டின், ஏதாவது கொஸ்டின் இருக்கு. ஸ்டேட் ஃபங்க்ஷன், பேத் ஃபங்க்ஷன். அப்ப ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அந்த சிஸ்டத்தோட இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்டை டிபெண்ட் பண்ணி இருந்தா அது பேரு ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா HSG. Sir, H என்ன சார் மேம்? H means enthalpy sir. enthalpy. S entropy. G na experience. Okay. இப்ப இது ஸ்டேட் ஃபங்க்ஷன், இது பேத் ஃபங்க்ஷன். பேத் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா the property of system that depend on path of reaction, not on initial and final states. அப்ப எதை பொறுத்து இருக்காது, அந்த சிஸ்டத்தோட இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்டை பொறுத்து இருக்காது. எதை பொறுத்து இருக்கும், அந்த சிஸ்டத்தோட ரியாக்ஷன் பேத்ல பொறுத்து இருக்கும். அப்ப இதுல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம்பிள் தான். என்னது? W and Q. W means work, Q means heat. அவ்வளவுதான். இதான் பாத்தீங்கன்னா பேத் ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? Okay sir. அடுத்து 9th டாபிக், எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி.
அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா எதை எதை பொறுத்து சொல்லுவாங்க அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஒரு ப்ராப்பர்ட்டி இங்க வந்து ஒரு சிஸ்டத்தோட ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து சொல்றோம் எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னா தட் ப்ராப்பர்ட்டி அமௌண்ட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகுதா சேஞ்ச் ஆகலையா, தட் ப்ராப்பர்ட்டி அந்த அமௌண்ட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகலையா, அதான் அது எக்ஸ்டென்சிவ் அண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? இப்ப எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்ப்போம். த ப்ராப்பர்ட்டி which depend on the amount of substance present in the system are called extensive property. அவ்வளவுதான். இங்க என்ன சொல்றாங்க ப்ராப்பர்ட்டி டிபெண்ட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பிரசன்ட் இன் சிஸ்டம். அந்த சிஸ்டத்துல எவ்வளவு அமௌண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு அதை பொறுத்து இதோட ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகும். அதை பொறுத்து இதோட ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதனால இப்ப என்ன பேரு எக்ஸசிவ் ப்ராப்பர்ட்டி. இது எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது மாஸ், வால்யூம், ரெசிஸ்டன்ஸ், conductance, kinetic energy, potential energy, internal energy, enthalpy, useful energy, entropy, heat capacity, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸசிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது மாஸ், வால்யூம், ரெசிஸ்டன்ஸ், கண்டக்டன்ஸ், kinetic energy, potential energy, internal energy, enthalpy, useful energy, entropy, heat capacity. இதெல்லாம் வந்து இது ப்ராப்பர்ட்டி. இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி எதை பொறுத்து மாறும்? அந்த சிஸ்டத்துல இருக்கிற அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை பொறுத்து மாறும். இவ்வளவுதான். ஓகேங்களா? சார் மேம் ஓகேவா? ஓகே சார். அடுத்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் த ப்ராப்பர்ட்டி which independent on the amount of substance present in the system are called intrinsic property. அவ்வளவுதான். இங்க டிபெண்ட் பண்ணி இருக்கும். இதை அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கும். இங்க அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்காது, இண்டிபெண்டா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இது எக்ஸாம்பிள் பார்க்கும்போது எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர், பிரஷர், density, concentration, refractive index, mu. அடுத்து specific resistance, molar conductance. அங்க கண்டக்டன்ஸ் எங்க எக்ஸ்டென்சிவ்ல கண்டக்டன்ஸ், இங்கே மோலார் கண்டக்டன்ஸ். ஏன்னா மோலார் மீன்ஸ் என்ன வந்துருவாங்க வந்து என்ன வந்துடும் கான்சன்ட்ரேஷன் இன்க்ளூட் ஆயிரும். ஓகேங்களா? மோலார் கண்டக்டன்ஸ். அடுத்து ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ், molar heat capacity, specific heat capacity,
molar mass, molar volume, surface tension, viscosity, and gas constant. இதெல்லாம் molar entropy. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டியோட எக்ஸாம்பிள்ஸ். இது முக்கியம் என்ன அப்படின்னா, மீனிங் முக்கியம் கிடையாது, இதுல இருக்கிற எக்ஸாம்பிள் தான் முக்கியம். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸை வந்து கொஸ்டின்ல நீட் அண்ட் பிஜில கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். எக்ஸசிவ் ப்ராப்பர்ட்டி, இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி மீனிங் முக்கியம், அதோட சேர்த்து எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம். சார் மேம் ஓகேவா? எஸ் சார். ஓகே, இன்னொரு பாயிண்ட் என்ன பாயிண்ட்டுங்களா, அதாவது இஃப் எக்ஸசிவ் ப்ராப்பர்ட்டி excessive property expressed in per mole per unit of mass per unit volume. அப்ப ஒரு எக்ஸசிவ் ப்ராப்பர்ட்டியை பெர் மோல்ல அது யூனிட் ஆஃப் மாஸ்ல யூனிட் வால்யூம் சொல்றோம் அப்படின்னா இது எப்படி மாறிடும், இது வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியா மாறிடும். சேஞ்ச் டு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? சார் ஓகேவா? ஓகே சார். ஓகே, ஸோ ஓகே சார், கிளாஸ் நாளைக்கு பார்ப்போம். டெஸ்ட் அட்டன் பண்ணிங்களா சார்? மேம் அட்டன் பண்ணிங்களா? பார்த்துக்கலாம் மேம். ரஞ்சிஸ்வரி மேம் டெஸ்ட் அட்டன் பண்ணிங்களா? அட்டெண்ட் பண்ணேன் சார். கொஸ்டின் எப்படி மேம்? கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பாக தான் சார் இருந்துச்சு. மேம் ரஞ்சிஸ்வரி மேம் நீங்க மேம் டெஸ்ட் அட்டன் பண்ணிங்களா மேம்? ஓகே சார், அது சார் சார் கொஸ்டின் எப்படி சார் பேக்ல எப்படி வருமா சார்? எப்படி சார் கேட்க மாட்டேங்குது. நீங்க லிங்க்ல வந்தீங்கல்ல,